இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு வோல்டேஜ் ரெகுலேட்டர், வோல்ட் அளவு ஒழுங்காக்கிகள். இந்த சுற்று உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சாதாரணமாகவே தெரியும், ஒரு முழு அலை சீராக்கம், பால சுற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க இந்த ஒரு முழு அலையை நாம சீராக்கணும்னு சொன்னா என்ன செய்யும்? இப்படி வரும். இந்த நீல கலரால காட்டப்பட்டிருக்கிறது ஒப்பமாக்குதல். இந்த கொள்ளளவியை போட்டு நாம என்ன செய்வோம்? ஒப்பமாக்குவோம். இப்ப இந்த உச்சபட்ச வோல்டேஜ் 15 வோல்டேஜ், விபி சமன் 15 வோல்டேஜ் நாம சொல்லலாம். விபி சமன் 15 வோல்டேஜ் அப்படின்னு தந்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த வோல்ட் அளவு இப்படி இருந்தாலும் நாம ஒப்பமாக்கப்பட்டாலும் இது ஒரு சீரான நீரோட்டமா இல்ல. இது ஒரு சீரான நீரோட்டமா இல்ல. இங்க பாருங்க, இப்படி ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் உள்ளது. இப்படியே வந்து இப்படி கூடி குறையுது. அந்த வோல்டேஜ் என்ன செய்யுது? கூடி குறையுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது பிஎல், இதுக்கு குறுக்கான அழுத்தம் என்ன? பிஎல். இந்த பிஎல் ஒரு சீரான அழுத்தமாக என்ன செய்யாது? வராது, கூடி குறைகிற அழுத்தமாக வரும். அப்ப இப்படி நாம ஒரு ஆடலோட்டத்தை நேரோட்டமாக மாற்றி ஒரு போனை சார்ஜ் பண்றோம் அல்லது ஏதாவது ஒரு நேரோட்ட சார்ஜுக்கு நாம சப்ளை கொடுக்கணும்னா அந்த சப்ளை அந்த டிவைஸ் என்ன செய்யும்? சரியாக வேலை செய்யாது. கொஞ்ச நாளையால என்ன செய்யும்? பழுதாகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதற்காக நாம் என்ன செய்யணும்னா இந்த நேரோட்டத்தை சீரான நேரோட்டமாக மாத்தணும். பெட்ரியில இருந்து எப்படி கரண்ட் வரும்? வெற்றிக்குரிய நேரோட்டம் இப்படி வரும். இப்படி பார்த்தோம்னா இப்படியே வரும். இப்படி ஒரு நேரோட்டமாக என்ன செய்யணும்? நாம இதை மாத்தணும். அப்படி மாத்திரன்னு சொன்னா நாம என்ன செய்வோம்னா இந்த விஎல்லுக்கு குறுக்காக, இந்த இருக்கிற விஎல் குறுக்காக, இதுதான் உங்களோட போன் வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்க தான் என்ன செய்ய போகுது? உங்களோட போன் இருக்கு, உங்களோட என்ன போன் இருக்கு? தோடம்பல போன் என்ன? உங்களோட தோடம்பல போன் இருக்கு. இப்ப இந்த போனை நீங்க கொண்டு வந்து இப்படித்தான் சார்ஜ் பண்ண போறீங்க. இங்க இருந்தா சார்ஜ் பண்ண போறீங்க. இப்படி 2 லைன் வரும். இங்க இருந்து போன், இது உங்களோட போன். அப்ப இங்க இருந்து இதை இப்படி சார்ஜ் பண்ண போறீங்க. இப்ப நாம சார்ஜ் பண்றதுக்கு முதல்ல என்ன செய்வோம்னா இந்த சுற்றுல இந்த இடத்துல நாம ஒரு சேனர் இருவாயி அப்படின்னு சொல்லி ஒண்ணு நாம என்ன செய்வோம்? போடுவோம். அதே மாதிரி அதுக்கு முதல் நாம இங்க ஒரு தடையையும் அதோட இணைப்போம். இங்க விஎல் இருந்ததுதான் என்ன? போனாக இருக்கு, இங்க தடையாக இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து வார மின்னோட்டத்துல வழியை பார்த்தோம்னா ஏ புள்ளிக்கு வருது மின்னோட்டம். இங்க இருந்து ஏ பி இதுக்குள்ளால வந்து மின்னோட்டம் இப்படி என்ன செய்யும்? வருது வந்து இதற்குள்ளால என்ன செய்ய போகுது? இங்க பாருங்க, இந்த இடத்துல இது என்ன கோடல்? பின்முக கோடல். சேனர் இருவாய் பின்முக கோடல். சேனர் இருவாய்க்கு ஒரு பண்பு இருக்கு. சேனர் பின்முக கோடல் பண்பு நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். இது என்ன செய்யும் சொன்னா தனக்கு குறுக்காக எவ்வளவு அழுத்தத்தை வழங்கினாலும் ஒரு விசெட் சொல்லி ஒரு பெருமானம் இருக்கும். விசெட் சேனர் உடைவு அழுத்தம். அந்த அழுத்தத்துக்கு எவ்வளவு மின்னழுத்தம் தேவையோ அந்த அழுத்தத்தை தான் என்ன செய்யும்? இதற்கூடாக பாய விடும். உதாரணத்துக்கு விசெட் 5 வோல்டேஜ் அப்படின்னு சொன்னா இந்த 2 புள்ளிலையும் 5 வோல்டேஜ் தான் வரும். இப்ப நீங்க 15 வோல்டேஜ் கொடுத்திருக்கீங்க, 15 வோல்டேஜ் செஞ்சிருக்கீங்க, கொடுத்திருக்கீங்க. அப்ப மிச்ச 10 வோல்டேஜ் எங்க விரயமாகும்? இங்க விரயமாகும். விஆர் சமன் 10 வோல்டேஜா இருக்கு. அப்ப இது ஏன்? கேவிஎல், கர்ச்சோஃப்ஸ் வோல்டேஜ் லோவின் படி. இங்க இருந்து வர 10 வோல்டேஜ், இங்க இருந்து வர 5 வோல்டேஜ், அப்படியே வந்து என்ன செய்யும்? 15 வோல்டேஜ் இங்க நாம சமப்படுத்தலாம். அப்ப இந்த மின்னோட்டம் இப்படியே வருது, இந்த வருது, இப்படியே வந்து என்ன செய்யும்? இந்த வந்து D4 அப்படியே போகுது. D4 போய் DC போய் இப்படி என்ன செய்யுது? இந்த மின்னோட்ட அலை முடிவடையுது. அப்ப இதுல வழியை பாத்தீங்கன்னா ஏல இருந்து இப்படியே வந்து D2 போய் இப்படியே வருது. இப்ப இங்க சேனர் இருவாய் என்ன? பின்முக கோடல். இதற்குள்ளால் அழுத்தம் வருது. இப்படியே வந்து இங்க இதால வந்து D4 D புள்ளி C புள்ளி இங்க வந்து இந்த சுற்று முடிவடையுது. இப்ப இது ஒரு பாதி அலைக்குரியதானே. ஒரு ஆடலோட்ட அலை எடுத்தோம்னா இப்படி வரப்போகுது. ஓமா இல்லையா? இப்ப பாதி அலையை நாம பார்த்துட்டோம். இப்ப 2வது அலை வரப்போகுது. அப்ப 2வது அலை என்ன செய்யும்? இந்த திசையில இருந்து வரும். இந்த திசையில இருந்தா வரப்போகுது. இந்த திசையில இருந்து பார்த்தோம்னா மின்னோட்டம் எப்படி வரும்? இங்க இருந்து இப்படியே வருது, இப்படியே வந்து திரும்ப இங்க இருந்து இப்படியே போய் D3 என்ன செய்யுது? போகுது. D3 போகுது. இது பின்முக கோடல். ஆகவே இது முன்முக கோடல். இதுக்குள்ளாலதான் என்ன செய்யும்? போகும். D3 போய் இது இப்படியே போகுது. இப்ப மின்னோட்டத்துல திசையை பாருங்க.
நேரத்தோட நமக்கு வந்த மின்னோட்ட திசையும் இந்த திசையில தான் இருந்துச்சு. அதாவது இதுக்கு சேனர் இருவாய்க்கு பின்முக கோடல்ல தான் காணப்படி. இப்ப இங்க இருந்து வாரது, இங்க இருந்து நாம மின்னோட்டத்தை ஆரம்பிச்சாலும் இதுல மறைப்பாதி அலையிட மின்னோட்டமும் இந்த திசையை நோக்கித்தான் இருக்கு. அப்ப என்ன செய்யுது, இப்படியே வருது, இந்த வருது, திரும்ப என்ன செய்யுது, இப்படியே வருது, இப்படியே வந்து திரும்ப இப்படியே போகுது, இப்படியே போய் D4 என்ன செய்யும், போ D4 போ, D4 போய் இப்படியே போய் திரும்ப இந்த புள்ளியில முடிவடை. அப்ப இப்படி ஒரு சந்தேகம் பண்ண உங்களுக்கு வரலாம். இதுக்குள்ளால வாரது திரும்ப இதுக்குள்ளால போவாதாங்க, இதுக்குள்ளால போய் இங்கேயே முடிவடையுமா? முடிவடையாது. இங்க இருந்துதான் அதனால ஆரம்பிச்சு, இங்க இருந்து ஆரம்பிச்சா அந்த சுற்று என்ன செய்யணும், பூரணமாகணும். அப்ப இப்படியே வந்து இதுக்குள்ளாலதான் போகும், இதுக்குள்ளால போவாது. ஏன் இங்க இருந்து ஆரம்பிச்சது இதுக்குள்ளால போய் திரும்ப என்ன செய்யும், இதுக்குள்ளால போகணும். ஆகவே அது நடக்காத ஒரு விஷயம். இதாலதான் அந்த அலை போகும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மின்னோட்டத்துல திசை ஒரே திசையில இருக்கு, ஒரே திசையில இருக்கு. இங்க இருந்து வரக்கூடிய ஒரே திசை, இங்க இருந்து வரக்கூடிய ஒரே திசை. அப்ப இதை நாம என்ன சொல்லலாம், நேர் திசை அப்படின்னு சொல்லலாம் தானே. அதனாலதான் நேரோட்டம் சொல்றோம். இப்ப பாருங்க, இந்த VZ 5 வோல்டேஜ் இதுக்கு குறுக்கான அழுத்தம் என்ன 5 வோல்டேஜாக காணப்படும். அப்ப இங்க நாம கிராஃப், அதுக்குரிய கிராஃப் பார்த்தோம்னா VL, இதைதானே VL சொல்றோம், வோல்டேஜ் சாரி லோட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம் VL. இங்க பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் எப்படி வர போகுது, இப்படி வந்து இப்படி என்ன செய்யும், ஒரு சீரான மின்னோட்டத்தை கொண்டு வரும். இப்ப பாருங்க, இது ஒரு சீரான நேரோட்டமா இல்லையா, வெற்றில இருந்து வர நேரோட்டமா இருக்குதானே. இதுதான் என்ன, வோல்ட் ஒழுங்காக்கிகள். அப்ப ஒப்பமாக்கப்பட்ட ஒரு அலையை நாம இன்னும் என்ன செய்யறது, சீரான நேரோட்டமாக மாத்துறதுக்கு பயன்படுத்தப்படுறதுதான் வோல்ட் ஒழுங்காக்கிகளாக இருக்கு. இதுதான் உங்களோட சார்ஜர், ஒரு போன் சார்ஜருக்குள்ள காணப்படுற கட்டமைப்பு. இங்க அந்த டிரான்ஸ்பார்மர் அதெல்லாம் வரும். ஒரு போன் சார்ஜருக்குள்ள காணப்படுற கட்டமைப்பு என்ன, இதுதான் இருக்கும். விளங்கித்தானே பிள்ளைகள்?